இந்த வேர்ல்ட்லயே ரொம்பவுமே எக்ஸ்பான்சிவான அண்ட் லக்ஸரியஸான 3 கப்பல்களை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நம்பர் 3, தி சிம்பனி ஆஃப் சீஸ். இந்த கப்பலை உருவாக்குறதுக்காக ராயல் கரேபியன் கம்பெனி $1.35 பில்லியன் செலவு பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கப்பலோட மொத்த நீளம் 360 மீட்டர். இது 3 ஃபுட்பால் கிரவுண்டோட நீளமானது. அதோட இந்த கப்பல்ல 5000க்கு அதிகமான மக்களால டிராவல் பண்ண முடியும். இந்த கப்பல்ல ஒரு ஆள் 7 நாள் டிராவல் பண்றதுக்கான நார்மல் டிக்கெட்டோட பிரைஸே $1000 இருந்து $1500 வரை இருக்கும். நம்பர் 2, தி ஒண்டர் ஆஃப் சீஸ். இந்த கப்பலையும் அதே ராயல் கரேபியன் கம்பெனி $1.40 பில்லியன் செலவு பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இந்த ஷிப்போட நீளம் 362 மீட்டர். அதோட இந்த கப்பல்ல 8 டிஃபரெண்டான நெய்பர்ஹுட் இருக்கு. அண்ட் ஒரு சென்ட்ரல் பார்க் இருக்கு. அந்த பார்க்ல 20000க்கு அதிகமான மரம் செடிகள் இருக்கு. இந்த கப்பல்ல 7 நாள் டிராவல் பண்றதுக்கான டிக்கெட்டோட பிரைஸ் அதே $1000 இருந்து $1500. நம்பர் 1, தி ஐகான் ஆஃப் சீஸ். இந்த ஷிப்பே அதே ராயல் கரேபியன் கம்பெனி தாங்க $2 பில்லியன் செலவு பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அதோட இந்த கப்பலோட மொத்த நீளம் 365 மீட்டர். இந்த கப்பல்ல 7000க்கு அதிகமான மக்களால டிராவல் பண்ண முடியும். அதோட இந்த கப்பல்ல லார்ஜஸ்டான வாட்டர் பார்க் இருக்கு, 6 ஜெயிண்ட் வாட்டர் ஸ்லைட்ஸ் இருக்கு, 7 ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்கு, 8 தீம்டு நெய்பர்ஹுட்ஸ் இருக்கு, 40க்கு அதிகமான ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸ் இருக்கு. இந்த கப்பல்ல 7 நாள் டிராவல் பண்றதுக்கான நார்மல் டிக்கெட்டோட பிரைஸ் $1500 இருந்து $2000 வரை இருக்கும். இதுவே லக்ஸரியஸ் கேபின்னா $5000 இருந்து $10000 வரை இருக்கும். சோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.